தப்பு செஞ்சவன் எந்த உடையில இருந்தாலும், எந்த அதிகாரத்தில் இருந்தாலும், எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் சட்டம் அவனுக்கு முன்னாடி வளைஞ்சி கொடுக்க கூடாது. ஆனா நம்ம நாட்டுல என்னத்தான் நடக்குதுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளை ரொம்ப பாதுகாப்பான இடங்கள்னு நம்பி அனுப்புற இடங்கள்ல ஒரு புனிதமான இடம் தான் வணக்கஸ்தலம். அதுக்கு கூட இன்னைக்கு நிம்மதியா பாதுகாப்பா அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டுல உருவாகி இருக்கு. இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள், சோசியல் மீடியா முழுக்க இன்னைக்கு மக்கள் கொந்தளிச்சு போய் நீதி கேட்டு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இதுக்கெல்லாம் பொறுப்பு கூற வேண்டிய துறை சார்ந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் இப்ப எங்க போனாங்க? ஏன் இன்னும் மௌனமா இருக்காங்க? அண்மையில நம்ம நாட்டு பொருளாதார பிரச்சனையை பத்தி மேடைகள்ல மைக் முன்னாடி வந்து நீளமா அடுக்கடுக்கு மொழியில தத்துவம் பேசின அதே அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்னைக்கு நம்ம நாட்டுல ஒரு குழந்தை உயிருக்கு பாதுகாப்புக்கு ஆபத்து வரும் போது மட்டும் ஏன் மௌனமா வாயை மூடிக்கிட்டு இருக்காங்கிறது தான் இருக்கிற மிகப்பெரிய கேள்வி. தப்பு செஞ்சவனுக்கு காவடி தூக்க துடிக்கும் இந்த அதிகார வர்க்கத்தோட மௌனம் அநீதி இழைக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு செய்யற மிகப்பெரிய துரோகம். அதிகாரமும் செல்வாக்கும் இருந்தா எதையும் மூடி மறைச்சிடலாம்னு யாராவது நினைச்சா அதுதான் நீங்க நடக்கிற மிகப்பெரிய அவலம். இந்த உலகத்துல அதிகாரமோ அந்தஸ்தோ பதவியோ எதுவுமே ஒருத்தன் செஞ்ச தப்புக்கு கேடயமாகவோ சட்டத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு முகமூடியாகவோ மாறிடக்கூடாது. இன்னைக்கு இதை பார்த்துக்கிட்டு நாங்கள் அமைதியா இருப்போமா இருந்தா நாளைக்கு எங்களுடைய வீட்டு பிள்ளைகளுக்கும் இதுதான் நடக்கும். இனிமேலாவது இந்த நாட்டில் சட்டம் என்பது சாதாரண ஏழைக்கும் அதிகாரத்தில் இருக்கும் பெரிய இடத்து மனிதனுக்கும் சமமாக அமுல்படுத்தப்பட வேண்டும். உடையோ பதவியோ எதுக்கும் சட்டத்துக்கு புறம்பமாக செல்ல அனுமதிக்க கூடாது. அதுதான் உண்மையான நீதி.